என் பிள்ளைய எப்படியாவது அரசாங்க டாக்டர் ஆக்கிறியா கருப்பசாமி? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளைகளுடைய ஆன்மாவுக்குள்ள நான் இருந்து படிக்க வச்சு அரசாங்க டாக்டர் ஆக்கி தரேன். உனக்கு கடன் படாமல் காப்பாற்றுறேன். மெரிட்லேயே பாஸ் ஆகிடுவான். நல்லா இருக்கான். போய்ட்டு சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வருத்தப்பட்டுருக்காங்களே, யாருப்பா அது? வாயாங்க. யாருக்குடா சரியில்லை உடல்நிலை? யாருக்கு? பாட்டி என்னாச்சு? தாத்தாவங்க. சரி, கால் வந்துட்டு அவர் பாட்டிக்கு தான் சோமன் இருக்கார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். வயிற்றுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன படிக்கிற? அதனால் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வருமா, எது குழப்பம் இருக்குமாங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. குடல் சரியில்லை, குடலில் தான் பாதிப்பு. புரியுதா? சரியாயிரும். ஆன்மாவுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது. வெற்றியாக்கி தரேன். ஆயுள் முடியக்கூடிய காலம் இப்பொழுது இல்லை. வீண் குறைகள் தேவையில்லை. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்தில் வா. இந்த விரலை எப்படி கண்ணை மூடு. நீ 488 மார்க்குக்கு தான் உன் மண்டையில் சக்தி இருக்குது. 450 480 450 480 இப்படியே தான் உன்னுடைய அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது 500க்கு மேலே உன்னை மெரிட்டில் வர வச்சுருந்தேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கல்வி ஞானத்தை பெற்று வெற்றியடைவாய். அரசு உத்தியோகமும் பெறுவாய். 12 வருஷம் அரசாங்க உத்தியோகராக இருந்து 13வது வருஷம் அரசியல்வாதியாக மாறிவிடுவாய். நல்லா காப்பாய்த்தார. இந்தாப்பா நல்லா ஜெயிச்சிரும். கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக திண்டுக்கல், சின்னாளம்பட்டியிலே கண்டாக்கி எடுத்து கையாலே கட்டிவிடவா, என் கண்ணு என் மூக்கு என் கண்ணம்மா தொடுத்து சொல்லவா, அடி என்னடி ராக்கம்மா நெளிப்பு. இன்னும் ஒரு தரம் காலம் வந்துடலாம். நெஞ்சி குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சானை இழுக்குதடி. 6 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையினுடைய அமைதி இப்போ இல்லைப்பா. உண்மையா இல்லையா? அதே மாதிரி சில நட்பு அன்பு பாசத்தால் உள்ள ரொம்ப நிம்மதிகளை பெற்று இருந்துச்சு. ஆனால் யார் மேலே அன்பு வச்சோமோ அவங்களாலவே உன் உள்ளம் பாதிக்கப்பட்டு வேதனை நடத்திருக்கு. இனிமேல் அவங்கள நம்பக்கூடாதுங்கிற எண்ணமும் உன் உள்ளத்தில் தோன்றிடுது. உண்மையா இல்லையா? கால் பண்ணிட்டு 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்தபடி. அதனால் இப்போ நிறைய கடன்கள் பெற்று உரிமைகளை விட்டு விடுவோமோ என்ற ஒரு மனவேதனையும், வழக்குகளால் மாட்டிக்கொள்வோமோங்கிற ஒரு பயமும், நட்புக்குள்ளே தலை நிமிர்ந்து நிற்க முடியாத துயர அறைகளும் உன் உள்ளத்தில் இருக்குது. இந்த கடனை தீர்த்து உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பா. நல்ல எண்ணம், சிறந்த பிள்ளை. உட்காந்துக்கா. நான் மாலையை தந்த பிறகு எழுந்திரிச்சிக்கா. அதிலிருந்து வாழ்க்கையில் எழுந்திரிச்சிருவேன். ஒன்னாடா எல்லாரும் ஒன்று போல கூப்பிடுங்க கருப்பசாமியை. இந்த உன் ஆன்மாவில் இந்த சப்தம் ஒலித்து கொண்டே இருக்கும். நினைச்ச இடத்துல பணம் கிடைக்கும். கடனை தீர்த்து தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. என்ன வர வேணும்?
அருமையாக நடப்பான், வெற்றி உண்டு, அவனுடைய வாழ்க்கை உயர்ந்தாச்சு. நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். சாப்பிட்டு போப்பா. இந்த கவரில் வச்சுக்காங்க. கர்மசாமிக்கு சித்தையங்கோட்டை திண்டுக்கல். கால் வந்துட்டு வரலாம். அண்ணே சாப்பிட்டு போங்கண்ணே. ஆ மணி இப்போ தான் பண்டாகுதா? கடிகாரம் நல்லா ஓடலை. என்னடா வேணும் தம்பி உனக்கு? தொழில் நல்லாக்கி தரேன். இன்னும் 2 கேள்வி இருக்க. உன் கடனை தீர்த்து தரோம்னு ஏற்கனவே நான் உத்தரவு கொடுத்து தான் வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தாற்போல் தொழிலை உருவாக்கி தரேன். என்ன, அடுத்தவருக்கு பணம் கொடுத்து உதவக்கூடியதையும் வாங்கி கொடுக்குற உதவியும் நிப்பாட்டு, உன்னைய சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டுமா. நீங்கள்லாம் உட்காருங்க மக்களே. கர்மசாமிக்கு ஆமாம் ஆமாம், வாடா தம்பி வா. நீ ஒரு கேள்வி கேட்டுக்காமா. என்னம்மா வேணும் உனக்கு? இப்போதைக்கு இருக்கக்கூடாதும்மா, அதுக்குரிய காலங்கள் நல்லா இல்லை, புரியுதா? வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே என் உத்தரவோடு போய் நீ உட்கார். பணம் லட்சமாக வரும். அக்கௌண்ட் அப்புறம் உன் பேருக்கு செட் பண்ணி தரேன். நல்லா இருக்கு, வாடா. புண்ணியம் முடிஞ்சுக்கா. அந்த பணத்தை கொண்டு போய் ஆஃபீஸில் வைங்க. வாடா மகனே, ஓடியா வாடா பேரா. நல்லா இருந்தா பேரா. சாப்பிட்டு போங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்மசாமிக்கு ஒரு பட்டன் மேலேயும் கீழையுமா மாட்டிருக்கோம் அண்ணன் பச்சை சட்டை. வாங்க கால் வந்துட்டு. பட்டன் ஒழுங்காக மாட்டணும்னு சாமி சொல்லுதா, உண்மையா? எங்கே காட்டுங்க பார்ப்போம். ஒழுங்காக மாட்டலையேண்ணே, துண்டு வரீங்க. நான் சொல்லுது சரிதானோ? கால் வந்துட்டு வரலாம். ஆமாம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். என்ன குருசையெல்லாம் வந்துருக்கிய? ஓ, உங்கள் பேர்? வில்லியம். இது சரித்திரத்தில் ஒரு கேட்ட பேரா? வில்லியன் வெட்டர்பன். என்ன உன் பேரா அது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். 6 வயதிலே தாரி. என்னென்ன வேணும்? எனக்கு பங்காளி அண்ணன் பிரச்சனை. எனக்கு யதார்த்தமாக நான் உழைச்சேன், அவங்க வேலை வந்தாங்க, அவங்க எனக்கு விட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு இருக்கேன், எனக்கு அதுக்கு பங்கு விடுவேன் அப்படின்னு எழுத வர மாட்டேங்கிறேன். வழக்காடுறேன். அந்த வழக்கை மீட்டு உங்களுக்கு உரிமையை வாங்கி தரணும். அந்த அவனா வந்து, ஆனால் ஒரு காலத்தில் நீ கையெழுத்து போட்டதில் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுருக்காங்களே, அது போலி பத்திரமாப்போம்? அது போலியா? நீ சும்மா உன் கையெழுத்து அங்கே இருக்குது. ஆனால் அவங்களா போட்டுக்கிட்டாங்க, நான் போடல. என்கிட்ட ஏமாற்றக்கூடாது, தெரியுமில்ல? கால் வந்துட்டு வா. இப்போ உண்டுமானு கேட்கேன். 2 பேரும் உன் பங்காளில் ஒருத்தன் வைப்பாட்டி வச்சுருக்கானே, அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம். போயிட்டு வா. நீ தானே? வாப்பா. 1 2 3 பத்திரம் இருக்குது அவங்கள்ட்ட. சரிண்ணா? ஒரு பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்டு சொத்துக்கள்லாம் எனக்கு செட்டில் ஆகிடுது, இன்னும் இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னதாக அவன் அங்கே பேசி எல்லாத்தையும் சரி கட்டி வச்சுருக்கான். ஆனால் உண்மையிலேயே அந்த சொத்தில் உனக்கு உரிமை உண்டு. அவங்க சொல்கிறது பொய் தான்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் உரிமையை வாங்கித்தரேன். 28 நாட்களுக்கு பிறகு 2.25 மாதத்தில் பேச்சுவார்த்தைக்கு நடப்பாங்க. ஒரு ஷேர் உனக்கு கிடைக்கும். நான் வெற்றியாக்கி தரேன். அப்படி வாங்கி தந்துட்டா தர்ம கட்டளைக்கு என்னப்பா செய்வேன்? அவ்வளோதான், ₹1 வரும். அதை மனதார செய்ய சொல்ல முடியுதாயா? அந்த உலகத்தில் இதுதான் மனுஷன்யா. நீ ஒன்றுமே செய்யாண்டா, நல்லா இருப்பா.
போயிட்டு வா. கொஞ்சம் உடல்நல சரியில்லை சாமி. நல்லா ஏன் எதுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், சரியாயிரும். போயிட்டு வா. கர்பசாமிக்கு 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 காரைக்குடி எல்லை, காரைக்குடி எல்லை யாருமா? காரைக்குடி கற்பகத்தின் சோலையிலே எந்த ஊருடா தம்பி? கால் வந்துட்டு வா. காவியத்தில் நாயகி நான். மனைவி மக்கள்லாம் எங்கப்பா இருக்காங்க? பக்கத்தில் வா. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். நான் கருப்புசாமி அங்கே இருக்கேனே. நீங்கள்லாம் கும்பிடுதீங்களே, என்ன கும்பிடுவீங்களா? கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போனேன். இப்போதைக்கு 1.25 ஆண்டுகளாக தொழில் தகுந்தமான மன வருத்தமும் உறவினர்களுக்குள்ள மன உதாபதையும் உங்கள் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கு. இப்போதைக்கு எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை, பொறுமையாக இருப்பா அப்படிங்கிற வாசகம்தான் வரும். வேறு உனக்கு என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வர வைக்கணுமா, உன்னை அங்கே போக வைக்கணுமா? ஆ, பணம் தான் வர வைக்க முடியும். போகிறதுக்குரிய நேரம் இப்போ இல்லை. கால் வந்துட்டு வாங்க. 1 2 3 மாற்றி கொடுக்க சொல்லட்டுமா? ஓகே. உன்னுடைய பாஸ்போர்ட்டை இன்னொரு ஏஜென்ட்ட கொடு. அவன் மூலமாக உனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரேன். அந்த வாய்ப்பு வர்றதுக்கு முன்னால் இந்த பணத்தை உனக்கு வாங்கியும் தந்துடுறேன். பக்கத்தில் வா. இந்தா ஜெயிச்சு தாரேன், நல்லா இருப்பான், ஆனந்தமாக இரு. பணம் வந்தாச்சு. நான் உறவினர்களால் பிரச்சனை இருக்குதுன்னா நீ ஊமை கணக்காக உட்காந்துட்டிய. என்னடா பிள்ளை, அடுத்த உத்தரவில் அதை அடிச்சு தரேன். போ. கர்பசாமிக்கு சாப்பிட்டு போ. என்ன கும்பகோணம்? கும்பகோணம் நடைய மாத்து. இந்த உண்டியலில் விடுறா. அம்மா உங்களுக்கு கும்பகோணமா? வாப்பா கும்பகோணம். முத கோயிலுக்கு வந்தது யாருப்பா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். அம்மா மாலை கறி கொடுக்காதவங்க அங்கே நின்றுக்காங்க, பிறகு வாங்க. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளை தமிழ் பாடுகிறேன். உட்கார்ப்பா. தொழிலால் பல நஷ்டமும் பிள்ளைகளால் மன வருத்தமும் அடைஞ்சி எங்கடா வழி கிடைக்கும்னு சொல்லி சில ஆட்களை போய் பார்த்து அவங்க சொன்ன ஐடியாவில் போகலாமான்னு நினச்சி பணச்செலவாகுது, இது உண்மையாக பொய்யான்னு தெரியுதுன்னு திரும்பி வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு இப்போ என்னையை பார்க்க வந்திருக்கேன். உண்மை தானப்பா? கால் வந்துப்பா. வணக்கண்ணே. கும்பகோணம் பக்கத்தில் எந்த ஊர்? கும்பகோணத்துக்கும் திருவாடுதுறைக்கும் 19 கிலோமீட்டர் இருக்குது. 5 ரோடு கீழே பெரும்பள்ளம் அப்படி கூட போயிடலாம். கேதுஸ்தலம் அப்படி கூட போயிடலாம். கரெக்ட். கால் வந்துட்டு வரலாம். கீழே பெரும்பள்ளம்னா எந்த ஊர்? கேதுஸ்தலம் அப்படி தானே? ஆ, உன்னுடைய கட்டுமனைக்குள்ள 2.25 ஆண்டுகளாக பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் பிள்ளைகளின் வாழ்வை பற்றிய மனச்சலனமும் நடந்துக்கிட்டு. இதுக்கு மந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் உண்டு. நடந்தது உண்மை. நடந்தது உண்மை. ஒரு பக்கத்து காலில் வலியும் அரிப்பும்
உள்ளங்காலில் ஒரு துடிப்பு உட்டவும் உண்டு. இருக்கா? கால் வந்துட்டு வா. அது நடந்திருக்குங்கிறது பின்ன எப்படி உண்மைப்படுத்துறது? ஏன் பிறந்தாய் மகனே? எத்தனை பிள்ளைகள்ண்ணே? 2 பொண்ணு, அதில் ஒரு பொண்ணு இல்லை. சரி, என்ன செய்யணும்? கடை வியாபாரம் இருக்குது, கடை கொடுத்த முடியும். வியாபாரத்தை வெற்றியாக்கிட்டேன். இந்தா நிறைய ஜனங்கள் வரும், பணங்கள் வரும். பிடிச்சிக்கோ. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். ஜெயிச்சுக்கோ, சந்தோஷமா இருப்பான். கர்மசாமிக்கு அதே கும்பகோணத்து எல்லை. என்னுடைய தொழில் நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன தொழில் நடத்துகிற? கால் வேண்டாம். தொழில் சொந்தமாக கேட்டு வந்திருக்கே. அப்போ பிள்ளைக்கு என்ன வேணுமா? முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. சுவாமி மலை போயிருக்கல? எப்போ போனீங்க? போய்கிட்டு இருக்கிய. முருகன் வராரு, அதான் கேட்டேன். முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்குதுப்பா. ஒரு மனிதனுக்கு ஒரு பாடலை கேட்கும்போது அதை மட்டும் மனசு வச்சு கேட்கணும். பக்கத்தில் எந்த இளைஞர் இருந்தால் என்ன செய்ய முடியாது? அந்த பாட்டை முழுசாக கவனிக்க முடியாது. ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் நம்முடைய முழு கவனத்தையும் அவர் மேலே செலுத்தினா தான் அந்த பேச்சில் உள்ள அர்த்தம் நமக்கு தெரியும். பக்கத்தில் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாலும் அது இடைஞ்சலாக தான் தெரியும். அதே மாதிரி படிக்கும் பொழுது முழு கவனத்தையும் அதில் செலுத்தணும். மனதை வேறு எங்கேயாவது ஒரு பாசத்தில் மாட்டி இருந்துச்சுன்னா அந்த படிப்பு நல்லா இருக்காது. படிக்கும் பொழுதே மனசு அங்கே இழுத்து போய்கிட்டு இருக்கும். இப்போ அதனால் படிப்பில் உள்ள மார்க்கு குறைஞ்சிருக்கு. படிப்பினுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நினச்ச லட்சியத்தை அடைய முடியுமோ முடியாதுங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் எழுந்திருக்கு. இதுதான் உண்மை. கால் வந்துட்டு வா. ஆனால் படித்து வெற்றி அடைந்து விடுவாள். தைரியமாக இரு. படிக்க வச்சு காப்பாற்றித்தரேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. அந்த வேலையும் கிடைக்கும், விவரமாக கல்யாணமும் நல்லா நடக்கும். இந்தாப்பா ஒரு பூவை எடுத்து வைக்கணும் முன்னால வச்சுட்டேன். போ சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு கும்பகோணத்து எல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிள்ளைகளை பற்றி எனக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தோம். யார்? வாங்க. யாருமே பிள்ளைகளை பற்றி விளக்கம் வர உலகத்தில் தெரியலையே. நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரியும். என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? கால் வந்துட்டு வாங்க. உடல் நான் இந்த ஒரு கோயில்பட்டியா? கோயம்புத்தூர். நான் கும்பகோணத்தை கூப்பிட்ருக்கேன். உட்காருங்க. இந்தியாவில் இருக்கானா வெளியில் இருக்கானா? வெளிநாட்டில் இருக்கான். நம்ம மனுஷத்தை கேட்கல. இன்னும் ஓராண்டு காலங்கள் அவகாசம் இருக்குது. புரியுதா? எப்படிங்கிறத மீட்டி வெளியே கொண்டு வந்து தந்தால் போதுமா? வந்து சேர்க்குறேன். ஏன் கவலைப்படுற? கால் வந்துட்டுவோம். அங்கே உள்ள சட்டத்தை உங்களுக்கு நான் உண்மையாக்கி தரேன். அவனை குற்றவாளி இல்லைங்கிற நிரபராதியாக்கி தரேன். வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டு போகிறது பெருசு இல்லை. வெளிநாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து சட்டத்தில் நகலாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். மீளாத துயரத்தை அடைஞ்சிட்டீங்க. எப்படியோ கருப்பசாமி உன் பிள்ளையை மீட்டி தர. 3:30 என்னையை பார்த்துட்டு போ. பக்கத்தில் வா. இந்தாங்க கடனை சேர்த்து தரேன். வெற்றியாகும். நல்லா இருப்பாங்களே. அறகுறையான மனத்தோட போக வேண்டாம். 3:30 என்னையை பார்த்து போங்க. கர்ப்பசாமிக்கு இப்படியா? மன்னார்குடி.
நாதம் என்னும் கோவிலிலே இன்னொருத்தர கால் வந்துட்டோம். படம் கண்ணாச்சு, நல்லா இருக்கீங்களா? வேறு என்ன விஷயத்துங்க, சுகமாக இருக்கீங்களா? இன்னொருத்தர கால் வந்துட்டாங்கப்பா. ஹோ உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், உங்களை கூப்பிட வரக்கூடிய உங்கள் குலதெய்வம்லாம் வாயை கட்டி கையை கட்டி உட்கார்ந்த மாதிரி, உங்களுக்கு உதவாத மாதிரி உட்காந்து 3 வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. நடமாட்டமே இல்லை. விளக்கேற்றினாலும் கூட இருட்டாக தெரியும், மங்கலாக தெரியுமே தவிர பளிச்சுன்னு தெரியாது உங்கள் வீடு. அப்படி உள்ள வீடு. வெளிநாடு சொந்தமாக பணம் கட்டி நிறைய வேதனையும் நஷ்டத்தையும் நீங்கள் சுமந்துட்டீங்க. அதனால் இப்போ 1, 2, 3, 4, 5, 6 ஆனி பட்டம், ஆனி மாதத்தில் ஒரு பட்டம் நடக்கும். யாருக்கு? தர்மசாஸ்தா. அந்த ஆனியில் நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் ஆனி 30க்குள்ளே ஒருத்தரை வெளிநாட்டுக்கு போக வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தார். அதிலிருந்து 3 மாதத்தில் இன்னொருவரை போக வைக்கிறதுக்கு வேண்டிய வழி நடக்கும். அதனால் சென்றதை சிறப்பாக ஆக்கி கடன்களை நீக்கி நிறைந்த செல்வமோடு வாழ வச்சா போதுங்களா? 2025 உங்களுக்கு நல்ல காலமும் நல்ல வாழ்க்கையும் அமைச்சாச்சு. கால் வந்துட்டு வாங்க. தாப்பா மூதேவியை விரட்டியாச்சு, ஸ்ரீதேவியை வர வச்சாச்சு. மாந்திரிகத்தால் ஆன பீடைகளப்பா. உண்மையை சொல்லிட்டேன், கட்டி விட்டு தந்துட்டேன். நல்லா புண்ணியமாக இருப்பா. இந்த மகளே ஐஸ்வர்யமாக இருப்போம். சாப்பிட்டு போங்க. கர்ப்பதாமிக்கு ஆமாம் வாங்கிட்டு போயிருங்க. வாமா, கால் வந்துட்டு வரலாம். யார் யார் யாரவள் யாரோ ஓகே தான் தெரியாது சலவை கல்லே சிலையாக. எத்தனை பிள்ளை இருக்கு? பொண்ணு பேர் என்ன பேர்? என்ன படிக்கிறா? இப்போ அவளுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. ஆனால் அவளுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கும்னு உத்தரவாயிருக்கு. உங்களுக்கு ப்ரைவேட்டில் வேணுமா அரசாங்கத்தில் வேணுமாப்பா? இது என்ன வியாபாரமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றி அடைந்து வருவீர்கள். வேறு என்ன வேணும்? மீட்டித்தாரேன், செல்வாக்காரு, ஓராண்டுக்குள்ளே எல்லா செலவும் பெற்றுருவேன். மனக்கவலை இல்லாமல் இருங்க, வெற்றி அடைங்க. இன்னும் 18 நாளில் ஒரு அமௌண்ட் வரும். பணத்தை கட்டி நோட்டீஸை நான் ஆஃப் பண்ணி தரேன். போய்ட்டோம். அவனை பற்றி இப்போ பேச முடியாது தான். பொம்பளை பிள்ளையை பற்றி எடுத்தோடனே கேட்டேன். புரியுதா? கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. யாருமா? எனக்கா வேணும்? எந்த பிள்ளைக்கு கேட்க போகிற? வா, பக்கத்தில் வா. கால் வந்துட்டு வாக்கா. வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனை இருக்குன்னு. என்னம்மா கல்யாணம் முடிச்சிட்டியா? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? என்ன மனக்குழப்பம் உங்களுக்கு? சரி, அதான் இருங்க, கூப்பிட்றேன். என்ன இன்னொரு கால் வந்துட்டுவாங்க. பூ வைக்க பூக்கள் சொந்தமா நம்புதாரோ? கால் வலிக்கானே? ஓ, அப்போ நின்றுக்கிடலாமா நீங்கள்? ஏன் பையனுக்கு என்னம்மா செய்யணும்? இப்போ உனக்கு
கண்ணை மூடுக்கா, நான் பார்க்கட்டும். 1 2 3 4 5 6 7 8. 8ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்காரு. அதனால் உன் பையனுக்கு நட்பால பிரச்சனையும் மனவேதனையும் இருக்கும். புரியுதா? அதனால் அவனுடைய நட்பில் அவனுக்கு மனம் குழப்பமடையும். கல்யாண சம்பந்தமான வாழ்க்கையில் சில கேள்வியான குழப்பங்கள் இருக்கும். அதையெல்லாம் மாற்றக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ இன்றைக்கி பங்குனி மாதம் தேதி எத்தனைப்பா தெரியாத? இங்கிலீஷில் கேட்டால் உடனே சொல்லுவீங்க. இன்னும் 2.25 நாள் இருக்குது. பங்குனி 20ஆம் தேதிக்கு மேலே உன் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்துருச்சு. கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். அவனுக்கு வாழ்க்கையும் நல்லா அமையும். எதிர்பார்க்காம அவனுக்கு வெளிநாட்டு ஆசை வரும், அதுவும் நடக்கும். ஐஸ்வர்யமாகவே இருப்பான். ஆமாம்மா, சந்தோஷமாக இருமா, புண்ணியம் அடைஞ்சு வாம்மா. கேட்டுக்கா மகளே, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உங்கள் பூர்வீகம் எந்த ஊர்? என்னப்பா? நொண்டி வீரனார் உங்களுக்கு குல தெய்வம். காமாட்சி அம்மன் உங்களுக்கு பெண் தெய்வம். பக்கத்தில் வாப்பா, கும்பிட்டுக்காங்க. நல்லா இருங்க. ஐயன் வருவான். இந்தாங்க கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு வாமா. கணவன் மனைவி 2 பேர் வாங்க. இல்லை தாத்தா எப்படிரா? ஜபா முதல்ல முன் யோசனையோடு சொல்லிட்டான். சொன்னது தான் கரெக்டு. கால் வந்துட்டு வரலாம் 2 பேரும். சரி. சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, ஹரிகர சோதனே அருள் தரும் ஐயப்பா, அடைக்கலம் நீ இன்றி வேறில்லை. சபரிமலைக்கு போயிருக்கியா? போகணுங்களா? என்னடா ஒரு வருஷம் போயிட்டு வா. நீ ஏன்னா நீ வந்த உடனே எங்கிறது ஐயப்ப சாமியோடைய பாட்டு வருது. அந்த பாட்டு வருதுனாலே உனக்கு ஐயப்பனுடைய அருள், ஐயனார் அருள் கிடைக்க போகுன்னு அர்த்தம். இப்போதைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். ஆமாம், ஐயப்பன் பந்தளத்து ராஜாவுக்கு பெத்த பிள்ளையா எடுத்து கொடுத்த பிள்ளையா? ஐயப்ப சாமி பந்தளத்து ராஜாவுக்கு பெற்ற பிள்ளையா எடுத்து கொடுத்த பிள்ளையா? உங்களுக்கு எத்தனை பிள்ளை? உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு ஐயப்ப சாமின்னு பேர் வைங்க. கால் வந்துட்டு வாங்க. இருமுடி தாங்கிய தலை ஒரு கோடி. ஒன்று, உங்களை 2 பேரையும் நான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தேன். அடிக்கடி நீங்கள் 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு மன வருத்தங்களில் ஒரு தெளிவான விடை கிடைக்காத வேதனையை அடைஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலம் நீங்கள் மன அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு நிலையான தொழிலும் வாழ்க்கையும் தெளிவாக நடக்கும். இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லாத நேரம் இருக்குது. அதனால் மனதை பொறுமையாக இருக்க வையுங்கள். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? 3 மாதங்களுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது. அந்த கேள்விக்கு விடையே இல்லை. இது என்ன மாதம்? சித்திரை, வைகாசி, ஆனி. புரியுதா? வருமானம் வரும், தொழிலை உருவாக்கி தரேன். நான் சொன்னால் அர்த்தம் இருக்கும். நீங்கள் அப்படி போனீங்கன்னா 2 உடனே திரும்பி இங்கே வந்துடுவீங்க. புரியுதா? 3 மாதம் பொறுமையாக இருங்கப்பா. மனக்குழப்பெல்லாம் வரும். நல்ல வாக்கு கொடுக்கலையே அப்படின்னு நீ வருத்தப்படாத. உன் இஷ்டத்துக்கு என்ன நினைக்காத, என் இஷ்டத்தை நிறைவேற்று. நிம்மதியாரு, ஜனனமாகும், வெற்றி உண்டு. புண்ணியமடைங்க, சாப்பிட்டு போங்க. கர்ப்பசாமிக்கு அப்படியா? தான் பெற்ற பெண் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருமா? வாக்கா, உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்காக்கா? எங்கே இருக்கா? யாரெல்லாம் வந்தீங்க? பொண்ணு எங்கே இருக்குது? அவளை பற்றி தான் கேட்க வந்திருக்கியா? என்ன கேட்க போகிறப்ப அவளுக்கு? அவளுக்கு தான் சொல்லி முடிச்சிட்டேன். நீ என்ன கேட்க போகிற? எந்த பிள்ளைய? கால் வந்துட்டு வா. சேர்ந்து வந்திருந்தா ஒரே வாரத்தில் முடிஞ்சிருக்கும். என்ன உட்காருங்கப்பா. ஏம்மா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று. பகவான் விரும்பாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்காது. புரியுதா உனக்கு? இந்த வாழ்க்கை நல்லா இருப்பதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆண்டவன் தான் காரணமாக இருப்பானே தவிர நீ ஒரு பொழுதும் காரணம் இல்லை. அதனால் உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்கணும்னு உன் முன்னாலே சாமி உத்தரவு கொடுத்துருச்சு.
இன்னும் 3 மாதம் நீ பொறுமையாக இருந்தால் உன் எண்ணம் நிறைவேறும். ஆனந்தமாக இவர்களை நீ வழி அனுப்பி வைப்பாய். கால் வந்துட்டு வா. இப்பொழுதே நீங்கள் சபரிமலை ஐயப்ப சாமிக்கு இந்த வருஷம் நாங்கள் நெய் அபிஷேகத்துக்கு நெய் தாரம்னு சொல்லி 101 ரூபா எடுத்து ஒரு துணியில் கட்டி வீட்டில் வச்சுக்கா. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆம்பளை பையன் பிறப்பான், ஐயப்பான்னு பேர் வை. சுவாமியே புண்ணியமுடைவாய் மகளே, ஆனந்தம் கொள்.